ஒரு சிலை ஒரே ஒரு உளியால் உருவாகாது. முதல்ல பெரிய உளி தேவையா இருக்கும். பாறையின் தேவையற்ற பகுதிகளை அகற்ற, அதன் பிறகு நடுத்தர உளி வடிவம் கொடுக்க, இறுதியில் மிக நுணுக்கமான கருவி கண், குதிரை, விரல் போன்ற நுட்பங்களை செதுக்க. மனித வாழ்க்கையும் அது போலத்தான். சில நேரங்களில் ஒரு திருவள்ளுவர் நம் அறியாமையை வெட்டுகிறார், ஒரு காந்தி நம் மனசாட்சியை எழுப்புகிறார், ஒரு ஆசிரியர் நம் திறமையை வெளிக்கொண்டிருக்கிறார், ஒரு நண்பர் நம் குறைகளை மென்மையாக காட்டுகிறார், ஒரு எதிரி நம் பலவீனங்களை வெளிச்சத்துக்கு கொண்டு வருகிறார், பெற்றோர் நம் அடிப்படை மதிப்புகளை உருவாக்குகிறார்கள், சகோதரர்கள் பொறுப்பு பகிர்வு போன்றவற்றை கற்றுக் கொடுக்கிறார்கள். ஒவ்வொருவரும் ஒரு மிரர் மட்டுமல்ல, ஒரு ஒளி கூட. அதனால் வாழ்க்கையை சந்திக்கும் ஒவ்வொருவரும் இவர் எனக்கு என்ன கொடுத்தார் என்று மட்டும் கேட்பதற்கு பதிலாக, என்னுள் எதை செதுக்க வந்தார் என்று கேட்டால் வாழ்க்கையை பற்றி பார்வையே மாறிவிடும். இது இயற்பியலின் ஒளி பிரதிபலிப்போடு ஒப்பிடலாம். ஒரே ஒளிக்கதிர் பல கண்ணாடிகள் பிரதிபலித்து இறுதியில் ஒரு இடத்தை அடைகிறது. அதேபோல் உண்மை அல்லது ஞானம் ஒரு மனிதனுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது பல மனிதர்கள் வழியாக, பல அனுபவங்கள் வழியாக, பல சூழ்நிலைகளின் வழியாக நம்மை வந்தடைகிறது. இறுதியில் செதுக்குவது மனிதர்கள் அல்ல, அவர்களின் கருவிகள் மட்டுமே. செதுக்கப்படுவது நம் அகங்காரம், வெளிப்படுவது நம் உண்மையான இயல்பு. அதனால் வாழ்க்கையை இப்படி பார்க்கலாம். ஒவ்வொரு மனிதனும் என் வாழ்க்கை பயணத்தில் ஒரு ஆசிரியர். சிலர் பாடம் சொல்ல வருகிறார்கள், சிலர் தேர்வு வைக்க வருகிறார்கள், சிலர் என்னை உடைக்க வருகிறார்கள். ஆனால் இறுதியில் அனைவரும் சேர்ந்து என்னை செதுக்கவே வருகிறார்கள். இந்த பார்வை வந்துவிட்டால், ஏன் இந்த மனிதர் என் வாழ்க்கையில் வந்தார் என்ற கேள்வி எந்த பகுதியை விழிப்பூட்ட அவர் வந்தார் என்ற ஆழமான கேள்வியாக மாறுகிறது. இதுவே வளர்ச்சிக்கான கதவை திறக்குது. இது எல்லாத்துக்குமே உள்ள ஒரு கவனிப்பாளர் தேவைப்படுறது புரியுது. இது உங்களுக்கும் புரியும்னு நம்புறேன். நன்றி.